பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிலிப்பு என்கிற பக்தன் நத்தானியேல் என்கிற ஒரு மனுஷனை பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசே குறிப்பிட்டுள்ளவருமாகிய மெஸ்ஸியாவை நான் கண்டேன். அவர் நாசரேத்தூர் யோசேப்பின் மகன் இயேசு என்று சொல்லி அறிவித்தார். அந்த வார்த்தையை கேட்ட நத்தானியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று சொல்லி எதிர்கேள்வி கேட்டு, இயேசுவை சந்திக்க விருப்பமில்லாமல், இயேசுவை மெஸ்ஸியாவாய் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் நத்தானியேலை பிலிப்பு அழைத்த போது இயேசுவிடத்தில் வருவதற்கு இந்த நத்தானியேல் தயங்கினார். ஆனாலும் பிலிப்பு கட்டாயப்படுத்துகிறானே என்பதற்காக அவன் இயேசுவிடத்திலே வந்தான். அவன் தம் அருகிலே வரும்போது இயேசு அவனை பார்த்து உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி நத்தானியேலை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தார். அதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த நத்தானியேல் இயேசுவை பார்த்து, நீர் வர இருக்கிற மெஸ்ஸியா என்பதையும் நீர் ஒரு தீர்க்கதரிசி என்பதையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னான். அதாவது இயேசுவை பற்றி பிலிப்பு நத்தானியேலிடத்திலே சொன்னபோது நம்பாத நத்தானியேல் இயேசுவை நேரிடையாய் கண்டு தன்னை குறித்தும் தன்னுடைய இரகசிய காரியங்களை குறித்தும் வெளிப்படுத்தின போது அவன் இயேசுவை மெஸ்ஸியாவாய் ஏற்றுக்கொண்டான். ஆனால் இயேசு சொல்றாரு, நான் உன்னை நல்லவன் என்று சொன்னதினாலா என்னை ஏற்றுக்கொள்ளுகிறாய்? நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது, அதாவது பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்பாகவே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது நான் உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதிலும் பெரியனவற்றை காண்பாய். உன்னை குறித்து நான் சொன்ன காரியத்தை நீ கேட்டு ஆச்சரியப்பட்டாய், ஆனால் இன்னும் அதிகமான காரியங்களை நீ காணும்படி நான் செய்வேன் என்று சொல்லி, அதாவது யோவான் 1 அதிகாரம் 50 அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியனவற்றை காண்பாய் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் பெரிய அரிய காரியங்களை காண தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த பெரிய அரிய காரியங்களை காண வேண்டும் என்றால் நம்மள சொல்லுவாங்க, அந்த சில்லறைத்தனமான காரியங்கள், அதாவது அற்ப காரியங்கள், அதாவது பயன் தரக்கூடாத உலகத்தரமான காரியங்களை நாம் விட்டுவிடும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை காணும்படி நம்மை நடத்துவார். பச்சையா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்துக்குரிய பொல்லாத காரியங்கள் தேவன் விரும்பாதது. அதை நாம் விலக்கி வைக்கும்போது, அதன் மேல நாட்டமில்லாதபடி நடந்து கொள்ளும் போது ஆண்டவராகிய தேவன் பெரியனவற்றை, பெரிய பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை, மேன்மையான உயர்வுகளை காணும்படி நம்மை நடத்துவார். அதற்கு சரியான ஒரு உதாரணம் தான் பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு. யோசேப்பை 10 சகோதரர்கள் வெறுத்தார்கள். காரணம், யோசேப்பை குறித்து ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை வாக்கு பண்ணியிருந்தார். வருங்காலத்தில் நான் உன்னை இப்படியெல்லாம் வைப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்கு தத்தங்களை அவன் விசுவாசித்தான். அதை தன்னுடைய சகோதரர்களோடு பகிர்ந்து கொண்டான். இப்படியெல்லாம் ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்லி பகிர்ந்து கொண்டான். அதை பொறுக்காத
சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள். ஆனால் தன்னை வெறுத்த சகோதரர்களை கூட அவன் நேசித்தான். அது முதல் காரியம். இன்னைக்கு சின்ன காரியங்களுக்காக பகைமையோடு பேசாம வைராக்கியத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு. தகப்பன் தன் 10 பிள்ளைகளும் ஆடு மேய்க்க போனவர்கள் நலமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து வரும்படி யோசேப்பை அனுப்பின போது யோசேப்பு தகப்பனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாரே தவிர தயக்கம் காட்டவில்லை. எப்படி என்றால், அவர்கள் என்னை வெறுக்கிறவர்கள், நான் எப்படி அவர்களிடத்திலே போவேன், போனா எனக்கு ஏதாவது மோசம் உண்டாகும் அப்படின்னு தயக்கம் காட்டாம தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் சகோதரர்களை விசாரிக்க கடந்து போனான். சகோதரர்களோ அவன் மேல ஒரு கோபமாய் காணப்பட்டதினாலே அவன் வஸ்திரங்களை உரிந்து எடுத்துக்கொண்டு அவனை ஒரு பெரிய கிணற்றில், சகதி நிறைந்த தண்ணீர் இல்லாத கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். அவன் அந்த சகதியில மூழ்கி போகும்போது இஸ்மவேலர்கள் அந்த வழியாய் வருவதை கண்டு அவனை மறுபடியும் தூக்கி அந்த இஸ்மவேலர்களிடத்தில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டான். அவன் எகிப்தில் இஸ்ரவேலர்கள் பெருந்தொகைக்கு விற்றார்கள். அவன் ஒரு வீட்டில் வேலைக்காரனாயிருந்தான். அந்த வீட்டு எஜமாட்டி அவனோடு கூட அவன் அழகாயிருப்பதினாலே தன்னோடு படுத்து கொள்ளும்படி பாவம் செய்யும்படி அவனை கட்டாயப்படுத்தினாள். அந்த இடத்துல அவன் தரிசனங்களையும் வருங்கால மேன்மையையும் குறித்து கர்த்தர் பேசினாரே, அதை தன் மனதில் வைத்து கொண்டு அந்த சில்லறைத்தனமான, நம்ம ஊரில் சொல்ல அந்த வார்த்தை, அந்த அற்ப காரியத்திற்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை. அந்த இச்சையான காரியங்களுக்கு திருமணத்திற்கு முன்பு அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்கிறதான தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம், கட்டளைகளை எல்லாம் மனதில் வைத்து கொண்டு, இதெல்லாம் கட்டளை கொடுப்பதற்கு முன்பாகும். மோசே வழியாக தான் கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் கட்டளைகள் கொடுக்கப்படுவதற்கு முன்பும் சில காரியங்கள் தீமை நன்மை என்பதை அவன் இருதயத்தால் உணர்ந்து அறிந்து அந்த தீமைக்கு விலகி வாழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்ததினாலே அந்த காலத்திலும் தன்னுடைய இளமை பிராயத்தில் தீமையான காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் என்பதில் அவன் உறுதியாய் காணப்பட்டான். ஆகவே தரிசனங்களும் காட்சிகளும் உயர்வுகளை குறித்ததான வெளிப்பாடுகளும் கர்த்தர் கொடுத்திருந்தாலும் கூட இந்த தீமையான காரியங்களில் விழுந்து போய் அநேகம் பேர் மேன்மையான காரியங்களை காணாதபடிக்கு இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உங்களை குறித்து ஆண்டவருடைய கைகளிலே ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி தேவன் வருங்காலத்திலே உங்களை நடத்தி உயர்த்துவது நிச்சயம். ஆனால் அந்த உயர்வுகளுக்கு முன்பாக சில சோதனைகளும் போராட்டங்களும் மனுஷராலேயோ அல்லது செல்வத்தினாலேயோ அல்லது வேற ஏதாவது காரியத்தினாலேயோ நமக்கு நேரிடும். அந்த காலத்தில் கர்த்தருடைய தரிசனங்களை கண்ணு முன்னால வைத்து கொண்டு இந்த பாவ காரியங்களை நீங்க சந்திக்கிற காலத்தில் அதை மேற்கொண்டு அதற்கு அடிமைப்படாம, அதற்கு கீழ்ப்படியாம, அதற்கு தங்களை ஒப்பு கொடுக்காம பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்து ஒரு போராட்டமானாலும் அதில் நிலைத்து நிற்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உயர்வுகளை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை காண்பாய் என்று சொன்ன பிரகாரம் நடத்துவார். பிரியமானவர்களை, கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், எல்லாவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி ஒவ்வொருவரை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். அப்படி நடத்த விரும்புகிற காலத்தில் சோதனையான காரியங்களுக்கு, பொல்லாத தீமையான காரியங்களுக்கு விலகி வாழ்வோம் என்று சொன்னால் நீங்கள் பெரியனவற்றை நிச்சயமாய் காண்பீர்கள். ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்தமான கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். நத்தானியலை பார்த்து இதிலும் பெரியனவற்றை காண்பாய் என்று சொல்லி வாக்கு பண்ணின பிரகாரம் எங்களுக்கும் பெரிய காரியங்களை காணும்படி நீர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கு தத்தங்களின்படி நடத்த நீர் போதுமானவர். ஆகவே நாங்கள் இந்த உலகத்தில் அந்த வாக்கு தத்தங்களின் பிரகாரம் உயர்த்தப்பட மேன்மையான காரியங்களை காண, இந்த உலக காரியமான சின்ன சின்ன தீமையான காரியங்களை நாங்கள் மேற்கொள்ள, அதில் விழுந்து போகாதபடி நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து எங்களை நடத்தும்.
நீர் அப்படி செய்கிற தயவை நினைத்து நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.